அனிதா. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நான் தான் இந்த இடத்துல பெரிய ஆளு. என்னோட கண்ட்ரோல்ல தான் இங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. ஏன்னா இங்க யாரோட கண்ட்ரோல்லையும் யாராலையுமே இருக்க முடியாது. யாருமே கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாது. ஆனா இங்க நிறைய பேர் அந்த ஒரு மாயைக்குள்ள சிக்கிக்கிறாங்க. என் கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு. அப்படி அவங்க கண்ட்ரோலை மீறி வேற யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அடக்கி உடக்கி அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து இவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த இடத்த விட்டுட்டு போகலாம். புதுசா இன்னொருத்தர் வரலாம். இங்க இந்த சூழ்நிலையும் சரி நபரும் சரி நிரந்தரமே கிடையாது. அப்படி என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்த அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 3 ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு ஸ்கூலில் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி என்னை விட சீனியர்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் எப்படின்னா ரொம்ப வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சிலர் என்ன வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இது. என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோலில் தான் அந்த டிபார்ட்மெண்ட் முழுக்கவும் இருக்குது. அவங்களோட பேச்சுப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸும் நடந்துக்கிறாங்க, டீச்சர்ஸும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உள்ளார வந்து ஒரு கர்வம். நான் சொல்கிறது தான் வந்து மற்ற டீச்சர்ஸ் கேட்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா சீனியர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எம்டி சேர்மன் அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு இவங்களே பேசி ஒரு நல்ல பேரை வாங்கிக்கிறது. நான் சொன்னேன், நான் இதை சொன்னேன், நான் அதை சொன்னேன், நான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு பேசிப்பாங்க. ஸோ அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இப்போ நியூவாக வந்துட்டு டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே ஒரு மெத்தடை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். டீச்சிங் மெத்தட்ஸ் ஒருத்தருக்குள்ள ஒரு டீச்சருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒருத்தரும் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? பட் அந்த சீனியர் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி தான் கிளாஸ் எடுக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி தான் ஹோம்ஒர்க் கொடுக்கணும், இப்படி தான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ரூல்ஸ் அவங்க கிரியேட் பண்ண ரூல்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும். ஒருத்தரும் ஒரு புது புது டெக்னிக்ஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க. அவங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும். பட் அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது நம்மளால. இப்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா யாரோட பர்மிஷனும் இல்லாமல் என்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கூட அதெல்லாம் இங்கே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. அப்போது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது இல்லைங்களா? அதாவது நம்மளோட தனிப்பட்ட ஒரு திறமை இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வெளிப்படுத்தவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் அவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கொஞ்சம் நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்னோடய பர்சனல் இஷ்யூஸ்க்காக நான் வெளியே வந்துடுறேன். பட் கொஞ்ச நாள் கழித்து நான் கேள்விப்படுறேன், அங்கே யார் வந்துட்டு நான் தான் அப்படின்னு இருந்தாங்களோ அவங்க இப்போது அங்கே இல்லை. ஸோ அவங்களுக்கு வேறு எதுனா பர்சனல் ப்ராப்ளம்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் கமிட்மெண்ட்டோ இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதுதான் அந்த விஷயமே. ஓகேவா? அங்கே இருந்து அவங்க மேலிடம் சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வேண்டாம், கிளம்பலாம், உங்களோட ஒர்க்குக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. ஏதோ சம் இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் யோசிச்சேன், என்ன அவங்க தான் ஒரு பில்லர் மாதிரி இருந்தாங்க, அவங்க இப்போது வெளியே போயிட்டாங்களே அவங்க இப்போது வெளியே போயிட்டாங்களே, எப்படி இது சாத்தியமாச்சு? அவங்க தானே எல்லாமே, நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கணுன்ற அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்களே, எப்படி இது அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஐடியா சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கரெக்ட், இங்கே எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. நாம் பிடிச்சி வச்சுக்க நினச்சாலும் சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு ஆப்போசிட்டாக எனக்காச்சும் ஒரு நாள் அமையும். ஸோ எத்தனை டீச்சர்ஸை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு அவங்கெல்லாம் எவ்வளோ மனவேதனையோடு போயிருப்பாங்க. பட் இன்றைக்கி அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு? ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு இடத்துலேருந்து நம்ம வெளியே போகிறது வேறு விஷயம், அங்கேருந்து வெளியேற்றப்படுறது அப்படிங்கிறது வேறு விஷயம். கரெக்டாக?
ஸோ இதுதாங்க என்னன்னா நான் கற்றுக்கிட்டது என்னோட இந்த ஒரு அனுபவத்தில் என்னன்னா, நாம யாரையுமே நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே எல்லாருக்குள்ளவும் திறமை இருக்குது. எல்லாரையுமே வந்துட்டு அவங்களோட அந்த தனிப்பட்ட திறமைய யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கரெக்டாக வாய்ப்பே கொடுக்காம உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறதுல நியாயம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரையும் வெளிப்படுத்த செய்யணும். இப்படி இருக்கிறப்போ சொசைட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அந்த தனிப்பட்ட நம்மளோட திறமையும் வெளியே வரும். ஸோ இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு யாரையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்காதீங்க. அது சாத்தியம் இல்லை. கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி தோணலாம், நிரந்தரம் கிடையாது. நீங்களும் யாருக்கிட்டேயும் யாரோட கண்ட்ரோல்லையும் போகாதீங்க. நீங்களும் யாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அவங்களாவே வாழறது தான் வாழ்க்கை. இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் இருமல் இருக்குது, சாரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.